சோப் ஃபார் த சோல் 4/2/26. இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய வாசகம் புனித யோவான் எழுதிய நற்செய்தி, அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 20 முதல் 32 முடிய. கோதுமை மணியாக உள்ளே சென்ற விதை பல மணிகளாக பெருகுகின்றது. யாரும் பார்க்காமல் கிடந்த விதை முளைத்து பெருகியவுடன் அனைவருமே அதை நோக்கி வருகிறார்கள். அனைவருக்கும் உணவாகவும் ஊட்டமாகவும் மாறுகிறது. விதை போல இயேசு பாடுகள் படுகின்றார். விதை நிலத்தில் ஊன்றப்படுவது போல இயேசு அடக்கம் செய்யப்படுகின்றார். விதை புத்துயிர் பெற்று வெளியே வருவது போல இயேசு கல்லறையிலிருந்து வெளியே வருகின்றார். இதுவே மாட்சிப்படுத்தப்படுதல். இந்த நிலையை அடைந்தவுடன் இயேசு அனைவரையும் தன் பக்கம் ஈர்த்து கொள்கிறார். இயேசுவின் இறப்பு என்பது மடிதல் அல்ல, மாறாக மடிந்து உயிர்த்தெழுதல். இயேசுவோடு உயிர்த்தெழுந்துள்ள நாமும் சீடராக பலன் தருவோம். உண்மையான மனவலிமை என்பது இறைவனிடம் மண்டியிடும் ஆற்றலே. தான் குடித்தாக வேண்டிய துன்ப கிண்ணத்தை எண்ணி கலங்குகிறார் இயேசு. என்றாலும் அவர் வேண்டுவதெல்லாம் விடுதலை அல்ல, மன உறுதியே. துன்ப வேளையில் தோள்களுக்கு வலிமையும் கரங்களுக்கு ஆற்றலும் மனதுக்கு உறுதியுமே ஒரு மறைசாட்சியின் ஆயுதங்கள். போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன் நகரிலிருந்து வந்த அருளானந்தரின் வாழ்வு நமக்கு சொல்வதெல்லாம் இறை திட்டத்தில் அவர் கொண்ட நம்பிக்கையும் மன உறுதியோடு அவர் கண்ட வெற்றியுமே. பயம் என்பது மனித உணர்வு, அது கோழைத்தனம் அல்ல. எதிர்வரும் சோதனையை எதிர்க்க துணியும் திடமனமே இறைப்பணி முன்வைக்கும் சவால். அதில் வென்றவரெல்லாம் மறை சாட்சியத்தின் மகுடம் சூடுகிறார்கள். எதிர் வருவது இருள் என்றாலும் துணை வருவது இறைவன் அல்லவா? இயேசு தன் தந்தையை துணை கொண்டது போல புனித அருளானந்தர் இயேசுவை துணையாக கொண்டார். இயேசுவின் சிலுவையை நெஞ்சோடு அணைத்து பிடித்திருக்கும் அவரது திருவுருவம் நினைவூட்டுவதெல்லாம் இறை துணையே. உயிருக்கு உத்தரவாதமற்ற கடல் பயணம், மொழி தெரியாத இடத்தில் இறைப்பணி, உடலுக்கு ஒவ்வாத பருவநிலை, அச்சுறுத்தும் சோதனைகள் என எதுவும் அந்த இயேசு சபை துறவியின் மன உறுதியை அசைக்க முடியவில்லை. இலக்கு நோக்கி பாயும் அம்பாக சவால்களின் ஊடாக அவர் கடந்து சென்றதெல்லாம் நற்செய்திக்கு உயிரூட்டிய மறைசாட்சியம் நோக்கியே. மடிந்து எழ பயணிக்கும் போது கோதுமை மணியாக இறையாட்சிக்கு வலிவூட்டிய அவரது வாழ்வு பயணத்தின் வழியே இறையாசி வேண்டுவோம். ஜெபம். இரக்கத்தின் ஊற்றாகிய இயேசுவே, உமக்கு கோடி நன்றிகள். நாங்களும் புனித அருளானந்தரை போல நேர்மையுடன், தூய்மையுடன், துணிவுடன் பிறரன்பு பணியாற்ற முதருள் வழங்களால் எங்களை நிரப்பி உமக்கு சாட்சிகளாக வாழ வரம் தந்திரலும். ஆமீன்.